பிரதர் சஃபியுல்லா உங்களுக்காக தான் இந்த தேன் எடுத்தது பாருங்கள். எக்ஸ்ட்ராக்ஷன் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் லிக்கர் பாட்டில் ஓகே சொல்லியிருந்தீங்க. ஃப்ரெஷ்னஸ் அப்படியே குறையாமல் இருக்கிறதுக்காக தான் எங்கள் லிக்கர் பாட்டில் யூஸ் பண்ண சொல்லி வலியுறுத்துறது. எடுத்ததையுமே இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்து இந்த சைடில் நுழைய முடியுமாங்களா? இது பெரிய வீடியோ சின்ன வீடியோ? சின்ன வீடியோ ஷார்ட் கம்மி. அதை இவ்வளோ எடுக்கிறேன். கம்மியாக தான் நடிச்சிருக்கு. ஏன்னா அந்த கல்லை தள்ளி விட்டான். மேலே தான் வரணும். கையை எங்கிட்ட காமிடா. ஆன் பண்ணிட்டீங்களாண்ணே? ஆன் பண்ணுறேண்ணா. ஆன் பண்ணிட்டியா? செகண்ட் ஓடு தான். வண்டியில் செகண்ட் ஓடுது. ஒரே நிமிஷம் ஆன்டா இருவாரு. நேக்கா எடுப்பனா விட்டுருவாங்க. கை எட்டுமா எட்டாதா நண்பா? அதை ஈயோட அறுத்துடுறா. அப்படியே மேலே தூக்கிக்கலாம். ஒரு சைடு கோதி விடுறா. லைட்டாக 2 பக்கமாக அறுத்து விட்டு ஆட்டி விட்டுடு. ராட்டை பிடிச்சி. ஓகே. பின்னாடி பாருங்க. ஆயிருப்பா. தமிழ்நாட்டு டிஎம்கே தான் ஆகா இந்த வேலன் பூ பூக்கிற அந்த பகுதியிலேருந்து எடுத்த கொம்பு தேன் பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா டார்க்காக இருக்குது. ஆக்சுவலாக இந்த பூவில் வந்த தேனை இது வரைக்கும் நாங்களே சாப்பிட்டதில்லை. உங்களுக்கு தான் ஃபஸ்ட் டைம் அனுப்புகிறோம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி அந்த ஃபீல் இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கள். கரெக்டாக 1 கிலோ வருங்க. இதில் ஊற்றுறது கஷ்டம். அந்த பாட்டிலில் ஊற்றுறது கொஞ்சம் கஷ்டம். இதிலிருந்து ஆடாமல் ஊட்டணும். ஆனால் காற்று அடிக்குதே. இதில் சைடாக ஊற்றி இல்லைண்ணே, இங்கே பட்டுருச்சுன்னா அப்படியே கீழே விழுவ ஆரம்பிச்சு. இதை உடச்சி விட்டா நல்லது. லாக் ஆகிக்கி நான் சொல்கிறது இந்த உள்ளுக்குள்ளே ஒரு பகுதி இருக்குது. அதை உடச்சி விட்டா ஊற்றுவான். ஒரு கிலோக்கு மேலே தான் ஏன் வரும். வெளியே விழுவுது பார்த்துக்குங்க. எங்காலும் ஒரு ஆள் போய் மரத்தில் படுத்துக்கிட்டாங்க தெரியல. காண அந்த பண்ணுவாங்க. யார்? அருணா. அருண் இங்கே இருக்காப்புல. அருணா இங்கிட்டு வா. பப்பி அவனு என்னன்னு கேளு. ஒரு சவுண்டு சின்ன லைட்டாக கேட்காது. யோ இது 1 கிலோக்கு மேலே வரும் மேன். 1 கிலோக்கு மேலே தான் வரும். பாருங்கள் 0ல் இருக்குது. மூடி இல்லாமல் வைக்கிறேன். 615 கிராம் 610 கிராம் பாட்டில் வெயிட்டு. ஸோ இதை ஊற்றிட்டு 0 பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பொறுமையாக அவ்வளோதானே. யோகு இலக்காரம்பா. அப்படி சைடில் லைட்டாக ஊற்றிட்டிங்கன்னா போச்சு. மெதுவாக ஸ்லோ பண்ணி ஊற்றிக்கிங்க இதே மாதிரி.
இதே ஸ்பீடில் தான் வரணும். கை ஆடுது. அது ஒத்த கையில் ஊற்றுறல லைட்டாக ஊற்றினா உள்ளே இறங்கிட்டே இருக்கும்ப்பா. ஸ்லோவாக ஊற்றணும். 2 கையில் பிடிச்சினா கரெக்டாக ஸ்லோவாக. அப்போவுமே காற்று காடுதா? வேறு லெவல் டேஸ்ட். ஒட்டி நின்றா. அப்படியே சொல்லுங்கள். காற்று ரொம்ப அடிக்குது, ஊற்று. காற்று ரொம்ப அடிக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா மறைச்சி வச்சு இப்படி ஊற்றிட்டு இருக்கோம். அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது. ஏய் அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸே போகாதுங்க. லிக்கர் பாட்டில் வாங்கினா, நான் அனுபவத்தில் சொல்கிறேன், நீங்கள் மசால் தோசையை பார்சல் பண்ணாமல் சாப்பிட்ற மாதிரி. கொஞ்ச நாள் ஒரு வாரம் வச்சு எடுத்தோம்னு சொன்னால் அதனுடைய வீரியம் கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்காது. எங்கேயா போதுண்ணே அவருக்கு ஊற்றி விட்டுறலாம். கொஞ்சம் வேணுண்ணா. 400 தான் வந்துச்சு. அதில் கொஞ்சம் கூட ஊற்று. 600 கிராம் சொல்லியிருந்தேண்ணா பிரதர். அதுக்கு மேலே தான் வச்சுருக்கோம். சரிங்களா? கரெக்டாக வந்திருக்கு. கரெக்டாக 1 கிலோ. ஓகேவா? கரெக்டாக 1 கிலோ பிரதர். கரெக்டாக 1 கிலோ பிரதர். சஃபியுல்லா உங்களுக்கு தான் பேக் பண்ணுறோம். இவர் வந்து எப்படின்னா, இவங்க மற்றவங்க எல்லாருமே ஸ்கூலில் வந்து லாஸ்ட் டெஸ்க் ஸ்டூடெண்ட் மாதிரி எல்லாம் சேட்டை பிடிச்ச பசங்க. இவர் வந்து ரொம்ப நல்ல பாருங்க, வலிச்சு சீவி குட் பாய். ஃபஸ்ட்டு டெஸ்கில் உட்காந்துருப்பாங்களா அந்த டைப். இவர் இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப பிடிச்ச, அவங்களுக்குலாம் போகும் ஆனால் சொல்கிறேன், பிடிச்ச குட் பாய்.